எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நேற்று உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கும். ஏன்னா இந்த அப்டேட்டை பற்றி நான் வந்து வீடியோவில் பேசி யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா யூடியூபுக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு, உங்களுக்கும் அப்டேட் கொடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீடியோவில் பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு மாதிரி சிக்காக தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தாமதமாக வருது உங்களுக்கு அப்டேட்டு. சரி, பன்னீரம் ஜெயிலர்னு ஒரு ஒகேஷன் வருது. எதுவுமே சொல்லாம எதுவுமே போடாம இருந்தா அது வந்து சரியா இருக்காது. ஏன்னா உலகம் பார்த்து வியந்து போன ஒரு ஆர்கானிக் ஹிட் அப்படின்னு பார்த்தா அது ஜெயிலர் தான். எஸ்பெஷலி நம்மாடு படம் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுக்காம இருந்தா சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா உட்காந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி ட்விட்டர்ல போட்டேன். ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லலை. இல்ல புரியுது, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒபிஷியலா வந்து சன் பிக்சர்ஸ் எந்த அப்டேட்டும் கொண்டு வரல, ஜெயிலர் 2 பத்தி கொண்டு வரல அப்படின்னா நான் வந்து அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு கிடைச்சதை வந்து எப்படி வந்து பக்குவமா உங்களுக்கு எடுத்து சொல்லணும், அது ரொம்ப ரிவியூவும் பண்ணாம டீமையும் மதிச்சு நம்மளை சொல்றவங்களையும் மதிச்சு ஒரு ரெஸ்பெக்டையும் வச்சிருக்காங்க. அந்த ரெஸ்பெக்ட் நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கிறதுனால உங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களையும் வருத்தப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்து தான் பல விஷயங்கள் நான் பண்றேன், சொல்றேன். ஒரு ஃபைன் பேலன்ஸ் நான் ஸ்ட்ரைக் பண்றதுனால தான் எனக்கு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு, என்ன நம்பி சொல்றாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் சொல்லிட்டு இருக்கேன். அப்டேட் இதோ வந்துட்டோம்ல, போலாம். இப்போ ஜெயிலரை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் போட முடியல. ஏன்னா ஆகஸ்ட்ல என்னோட சேனல் ஆரம்பிக்கல. என் சேனல் ஆரம்பிச்சது அக்டோபர்ல ஆரம்பிச்சு இப்போ அடுத்த அக்டோபர் வந்துச்சுன்னா 1 year ஆகுது. ஸோ அக்டோபர்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது படம் என்ன வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா அதை பத்தி மட்டும் நான் பேசிட்டு வரேன். இல்லை சில படங்களை பத்தி கேஷுவலாகவும் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிலர் பத்தி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அதாவது ஜெயிலர் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு விளாவரியான ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இதுல வந்து பெருசா ஒரு டீடைலா பேசாம மேலோட்டமா சில விஷயங்கள், சில லாஜிக்கல் ஃபேக்ட்ஸை ரிமைண்ட் பண்ற மாதிரி பேசலான் இருக்கேன். இப்போ அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் டிரெக்டர் நெல்சன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அக்ரி. அனிருத் அப்படின்னு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, அதையும் அக்ரி பண்றேன். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோட குளோரிஃபிகேஷன் அண்ட் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஒரு படத்துல வருது அப்படின்னா அதை சுத்தி நிறைய பேர் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. 24 cracks ஆஃப் த ஃபிலிமும் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் ஹிட் ஆகி ஒரு பெரிய அளவுக்கு போக காரணம் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து அவரோட படம் அண்ணாத்த, அந்த படம் வந்து மிக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியனோட ஒரு ப்ராடக்டா தான் இருந்தது. ஏன்னா மெலோட்ராமா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாது, எஸ்பெஷலி ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு வந்து அது சீரியல் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இல்லாஜிக்கலா நிறைய இடத்துல இல்லாஜிக்கலா இருந்தது அந்த படம், இல்லைன்னா சொல்ல. நிறைய இடத்துல மெலோட்ராமேட்டிக்கா இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆல் தட் வேர் இஷ்யூஸ் இந்த ஃபிலிம், அது இல்லைன்னு மறுக்கவே இல்லை. பட் நமக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா அது ஃபிளாப்னு நம்புறதை விட ஒரு முட்டாள்தனம் இல்லவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு படமும் இட்ஸ் நாட் மேட் ஃபார் ஆல். ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அதர் மேன்ஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் சொல்றேன். ஒரு ஃபிலிம் வந்து எல்லாருக்குமே அப்பீல் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால அந்த படம் நல்லா போச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இட் வாஸ் அ குட் ஹிட். பட் அது வந்து ட்ரோலபிள் கண்டென்ட்டா போச்சு இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு மத்தியில். அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் இனிமே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே வந்திருக்கும். இதை வந்து எப்படி சரி செய்ய போறாரு, எல்லாருக்குமே அப்பீலிங்கா, பெரும்பான்மையானவங்களுக்கு அப்பீலிங்கா ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்தது. அப்போ வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஜெயிலர். இப்போ இந்த ஜெயிலர் அப்படிங்கிறது ரொம்ப ஜெனரிக்கான டைட்டில். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அதே டைட்டில் வந்திருக்கலாம். இட் குட் ஹவ் பீன் another run of the mill ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருந்திருக்கலாம். எஸ்பெஷலி நெல்சன் அவரும் வந்து ஒரு வெரி மச் ட்ரோல்டு படத்தோட ஒரு டைரக்டரா தான் இருந்தார் அது வரைக்கும் அட் தட் மோமெண்ட். ஸோ பீஸ்ட் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம். அண்ணாத்தையும் வந்து மிக்ஸ்டு டாக்ஸ் ஆகி நிறைய பேருக்கு இம்ப்ரெஸ் ஆகாத படம் அப்படிங்கிற பேசிஸ்ல இந்த டைரக்டரும் இந்த ஹீரோவும் ஒன்னா சேர்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா பில்ட் ஆகுது. சில பேர் வந்து ஆல்ரெடி ரஜினியை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கழுகு ஸ்குவாட்னு சொல்லுவாங்க, இந்த ஈகிள் ஸ்குவாட், இப்போ தலைவர் ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்கிற பேர் அதுதான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்பெஷலி ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் இந்த படம் வந்து ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா தலைவரோட கரியரை நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அண்டர்வெல்மிங் ஃபிலிம், ஒரு மோஸ்ட்லி நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணாத படம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அவர் வந்து பெரிய ஃபிளாப்ஸ் அவரோட கமர்ஷியல் ஃபிலிம் கரியர்ல வந்து அவர் கொடுத்ததே கிடையாது. இட் இஸ் அ ஃபேக்ட். ஏன்னா நீங்க வந்து கூகுளில் விக்கிபீடியாவில் கூட தேடலாம், IMDbல தேடலாம். எதுவுமே நம்ப மாட்டீங்கன்னா ஃபோன் பண்ண முடியாது.
But it is a fact that Rajinikanth is a hero, is a minimum guarantee hero, who has given maximum number of hits and box office successes. That is a given. So அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இந்த படத்தில் எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகிறார், இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கட்டத்தில் இருந்தோம். எஸ்பெஷலி இதுவும் ஜான்ரா படம் தான், ஒரு டார்க் காமெடி அப்படிங்கிறது. ஸோ மோர் லைக் அன் ஆஃப் பீட். இப்போ ரஜினி சாரோட படத்தில் எல்லாமே இருக்கும், அதாவது டான்ஸு, பாட்டு, எஸ்பெஷலி அண்ணாத்திலேருந்து ஒரு பெரிய லீப், ஒரு ஸ்டார் கான்ட்ராஸ்டான ஒரு படம் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் தலைவர் நேசிக்கிறவங்க, தலைவரை பார்த்து தலைவரை வந்து லைஃப் லாங் அட்மையர் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து மனசில் பட்டுக்கிட்டே இருந்தது, என்னை உட்பட. எனக்கு வந்து நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த படத்தை பற்றி வந்தது என்னன்னா, இந்த படம் ஒர்க் ஆகலைன்னா எந்த படமும் ஒர்க் ஆகாது, அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படம் வரும் அப்படிங்கிறது வந்து படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே 1 year ப்ரொடக்ஷன் மட்டும் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்பெசிஃபிக்கான டேட்ஸ் ஞாபகம் இல்லை, பட் கரெக்டாக ஒரு 1 year அப்போவே எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் டேட் சொல்லி யாராவது கிளாஷிக் வரீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி கிடையாது. நிலவரம் எப்படின்னா, ஒரு படத்துக்கு எவ்வளோக்கு டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த படத்தோட அவுட்புட்டுக்கு நல்லது. ஏன்னா இட் இஸ் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ். நிறைய பேர் சீனையே மாற்றி எடுப்பாங்க, இல்லை சீன்ஸை ஆட் பண்ணி எடுப்பாங்க, சில சீன்ஸ் எடுக்காமல் கூட போகலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் ப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு கிரியேட்டரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பவுண்ட் டெட்லைன் கொடுக்காம அந்த படம் நல்லபடியாக வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லா ஃபேன்ஸுக்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் இருந்தால் அந்த படத்தோட ரன்னையும் அந்த படத்தோட அவுட்புட்டையும் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஜெயிலரோட கேஸில் அதுதான் உண்மை. கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூனிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. பிரசன்டேஷன் வாஸ் 100% யூனிக். ரஜினி சாரோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையும் தாண்டி ஹி டிரான்சென்ட்ஸ் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது படம் டெக்னிக்காலிட்டிஸ், அப்புறம் பல விஷயங்களை வந்து டிரான்சென்ட் பண்ணி பெரும்பான்மையான மனசில் வந்து இடம் பிடிச்சதுனால தான் அவர் வந்து காட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு அவர் தெரியப்படுறாரு. அவர் சூப்பர் ஸ்டார்லாம் இன்னைக்கும் இருக்காரு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. அந்த வாய்ஸும் அந்த சிரிப்பும் அந்த நடையும் அந்த நடிப்பும் தான் இத்தனை வருஷம் என்டர்டெயின் பண்ணிகிட்டே வந்திருக்கு. அதையும் தாண்டி அவரோட ஆஃப் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ், அவர் ஆஃப் ஸ்க்ரீனில் எவ்வளோ ஸ்டார்க் கான்ட்ராஸ்டான ஒரு செயின்ட்லி அப்பியரன்ஸில் வராரு. அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆள் வேற, நான் வேற அப்படிங்கிறத வந்து ஒரு கிளியர் டிஸ்டிங்விஷ்மெண்ட் அவர் கொண்டு வராரு அவர் வாழ்க்கையில் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம். இட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங். அந்த ரஜினி சாருக்காக தான் ஒரு மான்ஸ்ட்ரஸ் ஹிட்டாக இந்த படம் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எஸ்பெஷலி அந்த ஹுக்கும் அப்படிங்கிற பாட்டு வந்து படத்தோடு ஒன்றி வந்தாலுமே அவரோட கேரக்டரையும் அவரோட பர்சனாலிட்டியும் வந்து கிளியராக அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த பாட்டு டிஃபைன் பண்ணுது. ஸோ ஆல்டுகெதர் அந்த படம் வந்து ஒரு பயங்கர சாமிங்கான ஃபிலிமாக அது வெளியே வந்துச்சு. சேட் எண்டிங் ஆஃப் ஃபிலிம். இந்த படத்தோட எண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிசரபிளான ஒரு சேடான ஒரு எண்டிங் தான். பேட்டை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஒரு ஹை கொடுக்குற எண்டிங் கிடையாது. அண்ட் ஐ டோட்டலி டிஸ்பைஸ் தட் கைண்ட் ஆஃப் எண்டிங். ஒரு கிளைமேக்ஸில் வந்து தலைவர் வந்து சிரிக்காம ஒரு கிளைமேக்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வருத்தத்தை கொடுக்கும். தலைவர் வந்து கடைசி ஃப்ரேமில் வரைக்கும் சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐடியா. பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. அண்ணாத்தல கூட ஒரு மெலோட்ராமேட்டிக்கான எண்டிங்னு வேணா சொல்லலாம் கிளைமேக்ஸ். ஆனால் கபாலியும் சரி, காலாவும் சரி, இந்த ஜெயிலரும் சரி பார்க்கும்போது அந்த எண்டிங் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல, ரொம்ப ஒத்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் வந்து 100% அந்த கிளைமேக்ஸை சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேனான்னு கேட்டால் இல்லை. அதனால எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. பட் கபாலியும் சரி, இந்த படமும் சரி, நமக்கு வந்து அது அப்பீல் ஆகணும்னா ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம்னு எனக்கு காமிச்சிருக்கு இந்த படத்தோட ரிசல்ட்ஸ். வெரி வெரி ஜஸ்டிஃபைடு எண்டிங் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே இப்படிதான் அந்த படம் முடியணும், அதுதான் மாரலி ரைட் அப்படின்னு வார்த்தை சொன்னாங்க. கரெக்ட். எது மாரலி ரைட் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபாதருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து நிறைய படங்கள்லாம் நடந்திருக்கு. தங்கப்பதக்கமாக இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், அந்த வரிசையில் ஜெயிலரும் வந்து ஜாயின் ஆயிருக்கு. நவ் கமிங் டு தி மெயின் பார்ட் ஆஃப் இட். இந்த படத்தோட மான்ஸ்டர்ஸ் ஹிட்டை பற்றி நான் பேசி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. 5வது நாள் 5 AM ஷோ பார்த்தது முதல் தடவை இந்த படத்துக்கு தான். August 15 அன்னைக்கு 5 AM ஷோ போட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை, பெங்களூரில். எந்த ஒரு கன்னடா ஃபிலிமுக்கும் கிடைக்காத ஒரு பாப்புலாரிட்டி, எந்த ஒரு மலையாளம் ஃபிலிமுக்கும் கிடைக்காத ஒரு பாப்புலாரிட்டி. ஸோ சிவாண்டானாலேயோ லாலேட்டனாலேயோ தான் அதை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு தம் அண்ட் தேர் ஃபேன்ஸ், அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரஜினி சார் ஜெயிலர் 2 நடக்குதா, ஏன் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, நேற்று வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமே, இந்த மாதிரி கேள்விகளாம் எனக்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், கூடிய விரைவில் மோஸ்ட் ப்ராபப்லி திஸ் மந்த் கண்டிப்பாக படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்குண்டான வேலைகள்லாம் விரைவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் ஜெயிலர் 2 எனி டைம் சூன். Official announcement of Jailer 2 anytime soon.
கண்டிப்பா ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 ஒரு பெரிய கேன்வாஸ்ல தான் இருக்க போகுது. எஸ்பெஷலி கன்சிடரிங் இந்த படம் வந்து கூலிக்கு அப்புறம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட கேன்வாஸ் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம வந்து லாஜிக்கலா யோசிச்சாலே நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட கேன்வாஸ் வந்து பெருசா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தோட பர்பஸும் மோட்டிவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ப்ரேயர்ஸும். அப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையும். நெல்சன் அவர்களுக்கு வந்து இனஃப் டைம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ அவரு அந்த வேலையை கச்சிதமா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நல்லாவே இருக்கு. பிகாஸ் இஸ் வெரி டேலண்டட் கை அண்ட் அஸ் அ கிராஃப்ட்ஸ்மேன் அவரோட பொட்டன்ஷியல் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஜெயிலர் 1லயே, ஜெயிலரோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே. ஸோ யோகி பாபுவும் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஜெயிலர் 2ல வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் லைக் செமி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கூலிக்கு உங்களுக்கு தெரியும் நாம சொன்னோம் சத்யராஜ் இருப்பாருன்னு, வந்தாரு, இஸ் ஆன் போர்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்ருதி ஹாசன் வருவாங்கன்னு சொன்ன அவங்களும் படத்துல இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ரன்வீர் சிங் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது உலக நியதி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ பார்ட் 2 பார்க்கறதுக்கே ரொம்ப ட்ராமடைசிங்கா இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா காலிவுட்ல இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பார்ட் 2 அந்த லட்சணத்தில் இருந்தது. யாராலையும் அந்த ட்ராமால இருந்து வெளியே வர முடியாது சீக்கிரம். பட் ஒட்டுப்பட்டு உறுதியா சொல்றேன், ஒரு கேரக்டர் எடுத்து அதை வந்து இமார்டலைஸ் பண்ணி அதை ஒரு படத்துல ஸ்பின் ஆஃபா கொண்டு வர்றதை விட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷனா இருந்தா அந்த பார்ட் 2 இன்னும் ஹெல்தியா இருக்கும், அது வந்து இன்னும் என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ ஜெயிலர் 1ல சில கிளிஃப் ஹேங்கர்ஸ் வந்து விட்டுருக்காங்க, அதுல இருந்து பிடிச்சி அவங்க ஒரு கதையை ரெடி பண்ணி அதுல வந்து டிராவல் பண்ணா அதை வந்து கிரியேட்டிவா ப்ரெசென்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்தாலும் வந்துச்சு, ஒரு வருஷம் சாலிடா 365 days என்ன நம்ம சொல்லி பார்த்தாங்க, நடந்தே வந்தாரு, வேற எதுவும் செய்யல, அதுவும் பண்ணல இதுவும் பண்ணல, என்னதான் பண்ணணும், அவர் பண்ணாமலேயே பொண்ணையில ஒரு தட்டு தட்டினார்ல, அந்த வைத்தறிச்சல் தான் இருக்கதானே செய்யும், நேச்சுரல். ஸோ கதறவங்க கதறிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு பாயிண்ட் பேசவே முடியாது. 8 பேருக்கு ஒருத்தன் கதறி வச்சிருக்கான் ஃபேஸ்புக்ல. ட்விட்டர்ல வேர்ட் லிமிட் இருக்கிறதுனால 8 பேஜுக்கு கதற முடியல. ஏதாவது ட்விட்டர்ல வந்து நான் ஃபேக்ட்ஸை வந்து ஸ்டேட் பண்ணா கூட என்னோட போஸ்ட்டுக்கு கீழே நிறைய நல்லுள்ளங்கள் வந்து அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுட்டு போறாங்க. அவங்க தான் விரைவில் குணமடையணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜெயிலர் 2ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல யாரு வந்து இந்த டீமுக்குள்ள வந்தா, எந்த ஆக்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, தலைவரோட இந்த ஆக்டர் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய விரைவில் இன்னும் ஏதாவது ஹிண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்னால் சொல்ல முடிகிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக கொடுக்க முடிஞ்சா அதையும் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.